வாங்க இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். எறா வாங்கியிருக்கோம். எறா ட்ரை கிரேவியை செய்யலாம். இன்னைக்கு எனக்கு எறா க்ளீன் பண்ணுற வேலையில் எங்கள் மீனுக்கு க்ளீன் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அதை இருக்கிற நரம்பு எடுத்துட்டு மஞ்சத்தூள் வினிகர் ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எறாலாம் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மட்டன் மசாலா, கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதாவது உப்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இது அரை கிலோ கனவுக்கு எடுத்துருக்கேன். நல்லா பரட்டி கொஞ்சம் ஆயில் ஊற்றி பரட்டி வச்சிடலாம். இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் வதக்கிங்க. நம்ம அரைக்கிறது தான் இது. அதனால் இந்த அளவுக்கு கட் பண்ணிங்கன்னா போதும். கொஞ்சம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 சேர்த்துருக்கோம். அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/2 கிலோக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் ப்ரௌனாக வதக்கிட்டு எடுத்துடலாம். பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் 2 மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி கிடைக்கும். தண்ணி ஊற்ற மாட்டோம். அதனால் கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அதுலேயே 1.25 ஸ்பூனு சோம்பு, 2 ஸ்பூனு ஜீரகம், இதில் ஒரு கசகசா, 1 பிஞ்ச் பட்டையும் கசகசா ஜீரகம்லாம் ஹீட் ஆகாது. அதே போல் எறா கேஸுன்னு வாங்க. அதிலே நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். போட்டு இதை வதக்கிடலாம். இது லைட்டாக கொஞ்சம் வறுத்துக்கலாம். அப்போ தான் அரைக்க ஈஸியாக இருக்கும். அதுக்குள்ளே இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி 2 பல்ஸு சுற்றிக்குங்க. ரொம்ப மைய அரைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. ஒரு வெயிட்டான பாத்திரம் வச்சுட்டு அதை கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. அரைச்சி வச்ச வெங்காயத்தை ஊற்றிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஸ்மெல் போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மூடி போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வைக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே இறாலாம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு பரட்டி வச்சுருக்கோம். அதனால் அளவாக பார்த்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். நல்லா ஃப்ரை பண்ணதும்
நம்ம அரைச்சி வச்ச சோம்பு ஜீரகத்தை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பொரிய விடலாம். இது கொஞ்சம் பொரிய விடலாம். சோம்பு ஜீரகம் இஞ்சி பூண்டு எல்லாத்துலேயும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்லது. நல்லா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நல்லா கொஞ்சம் கலக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த தக்காளி நல்லா கொஞ்சம் பொரியணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம இந்த ரா ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். மூடி வச்சு பாருங்க, இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த ரா ஸ்மெல் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இறா போட்டுருங்க. பரட்டி வச்சுருக்கலாம். அந்த இறா எடுத்து போட்டுடலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த இதுலேயே அது வெந்துடும். அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். பரட்டி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சு விட்டுறலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஏற்கனவே இறால வந்துட்டு உப்பு போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். போட்டு இது நல்லா கலக்கி ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். நல்லா இறா ட்ரையாக பரத்தஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இறா இருக்கிற தண்ணியே அதில் விட்டுருக்கு. அதனால தான் தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ சாப்பிட்டு பாருங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக சும்மா அடிப்புளியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, ஒயிட் ரைஸுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இதே மசாலாலாம் போட்டு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் செஞ்சே பாருங்கள். கலர்ஃபுல்லாக யாரா எப்படி வளைஞ்சி சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிட்லாம் போல் இருக்குது. யாரா ட்ரையாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.